Hello guys, Gautam here. So actually இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Zohoல வந்து 2025 and 2026 கிராஜுவேட்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண பாருங்கள், பிகாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து யாரெல்லாம் ஜாப் அப்ளை பண்ண போகிறீங்களோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஷவுட் அவுட் கொடுத்துறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சார்ஜ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ஜாப் அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலோ, இல்லை எப்படி உங்கள் ரெஸ்யூம்ஸ் வந்து மேக் பண்ணுறது, இல்லை இந்த ஜாப் இன்டர்வியூக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட 1-to-1 சார்ஜ் இன்றைக்கே புக் பண்ணிக்கலாம். அந்த 1-to-1 சார்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட டேரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த சேனலும் சரி, இந்த வீடியோஸும் சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷனும் பண்ணுங்கள். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா Zohoல ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்பன் ஃபார் ஆல் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பூல் கேம்பஸ் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பாஸ்ட் அவுட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2025 and 2026 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ரோல் என்ன ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணியிருக்காங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஸ்கில் செட்ஸ் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா C++, ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எனி டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. அக்யூரேட்டாக வந்து இவங்க தான் வந்து அப்ளை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. BE, BTech, BSc, BCA, BCom அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷர்ஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் டெஸ்ட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ டெஸ்ட்டுக்கான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஒர்க் லொக்கேஷன் சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீமிங் ஆஃப் அ பில்ட் வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த இந்தியா டாப் டெக் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஒரு சான்ஸ் டு லான்ச் யுவர் கெரியர் வித் Zoho அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாக இருக்கட்டும், ஸோ இல்லை வந்து உங்களோட கெரியர் வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து Zohoவோட டாப் இந்தியாவோட டாப் டெக் கம்பெனிஸ் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் உங்களோட கெரியர் வந்து Zoho ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, வாட் யூ வில் பி டூ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் என்னென்னலாம் நீங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா design and develop a high performance app, then write clean, testable and scalable code, work with the real time projects from the day one, being a part of a inspiring and innovation driven team அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி இதில் வந்து ஒரு நல்ல டிசைன் ஒரு ஆப்பாக இருக்கட்டும், இதை வந்து நீங்கள் டிசைன் பண்ணி டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கோடிங்க ஸோ நீங்கள் தான் வந்து ரைட் க்ளீன் அண்ட் டெஸ்டபிள் ஸ்கேலபிள் கோடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து day 1 ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எங்கள் கீழே அப்ளிகேஷன் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீ ஈஸ்வர் 2026 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்ரீ ஈஸ்வர் 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ டெஸ்ட்டு வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து ஸ்ரீ ஈஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. தென் என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்கில் செட்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து C++, ஜாவா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் ஒர்க் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை லொக்கேஷனுக்கு வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து ஜாபோட டிஸ்கிரிப்ஷன்ஸில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் அண்ட் டெவலப் ஹை வால்யூம் லோ லேட்டன்சி அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் த மிஷின் கிரிட்டிக்கல் சிஸ்டம் டெலிவரிங் த ஹை அவைலபிலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ், தென் கான்ட்ரிபியூட் இன் ஆல் ஃபேஸஸ் ஆஃப் த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், ரைட் வெல் டிசைன்ட் அண்ட் டெஸ்டபிள் எஃபிஷியன்ட் கோட், என்ஷூர் த டிசைன்ஸ் இன் த கம்ப்ளைன்ஸ் வித் ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரிப்பேர் ப்ராடக்ட் prepared and produce releases of the software components, then support continuously improvement by the investigating alternatives technologies and presenting these of the architectural review அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல ஒரு அப்ளிகேஷன்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கணும், இல்லை வந்து நல்ல கோடிங் வெல் டிஃபைண்டாக வந்து கோடிங் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அவங்களோட ப்ராடக்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளோட ஃபேஸஸில் நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. தென் உங்களோட கோடிங்ஸாக இருக்கட்டும், நீங்கள் ரைட் பண்ணுற கோடாக இருக்கட்டும், இதை வந்து நல்ல வெல் டிஃபைண்டாக இருக்கட்டும், அதை வந்து டெஸ்டபிளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அவங்களோட ஃபுல் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக நல்லா சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு ஏற்ற ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களே வந்து கீழே பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களோட நேம் கண்டிப்பாக உங்கள் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நேம் வந்து ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இமெயில் ஐடி தான் மஸ்ட்டு. ஸோ இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் இமெயில் ஐடி நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட மொபைல் நம்பருமே வந்து 10 digits நம்பர் என்டர் பண்ணிவிட்டு தென் உங்களோட அஃபிஷியல் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட காலேஜ் நேம் கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. பிகாஸ் அதுதான் வந்து நீங்கள் எந்த இயரில் பாஸ் அவுட் ஆனீங்க அப்படிங்கிற மாதிரி வெரிஃபிகேஷனும் பண்ணுவாங்க. தென் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ காலேஜில் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து
யூனிவர்சிட்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் டிகிரி அண்ட் டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ டிகிரி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ பிஏ, பிபிஏ, பிஎஸ்சி, பிஎஸ்சி சிஎஸ், பிகாம், பிசிஏ, பிசிஏசி, இசிஇ, ட்ரிபிள்இ, இஐஇ, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், மெக்கட்ரானிக்ஸ், சிவில், கெமிக்கல், ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், மெட்டாகிரல், ப்ரொடக்ஷன், பிடெக், எம்பிஏ, எம்எஸ்சி, எம்சிஏ, எம்காம், எம்இ, எம்டெக், பிஹெச்டி, அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த டிகிரி வேணால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. வந்து சம் சர்டைன் க்ரைட்டீரியாவும் அவங்க வந்து கொடுக்கல. ஸோ கிராஜுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து 2025, 2026 தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனால் இவங்க வந்து 2014 ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க 2026 வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த இயரை பாஸ் அவுட்டோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட வேலிடான ஹோம் அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் நேட்டிவ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஐ மீன் எந்த டிஸ்ட்ரிக்னா ஸோ தமிழ்நாடு இருந்தால் மட்டும் இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க. இல்லை அதர் டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் கண்டிப்பாக ஐ மீன் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து வேறு ஸ்டேட்டை கிளிக் பண்ணிட்டு அந்த ஸ்டேட்டில் இருக்க டிஸ்ட்ரிக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து எல்லாருமே வந்து இந்தியன் சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. தென் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ரெஸ்யூம்ஸ் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஸ்யூம்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி 80s ரெஸ்யூம்ஸாக இருக்கும். ஸோ அந்த ரெஸ்யூம்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ரெஸ்யூம்ஸ் வந்து நீங்கள் எடிட்டபிள் ரெஸ்யூம்ஸ் தான். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடிட்டும் பண்ணிக்கலாம். தென் சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை ஃபைனலாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்கள் டேட்டாஸை ஃபீட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் வந்து ரெஸ்யூம்ஸை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. எதனால நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து ஸோ ரெஸ்யூம்ஸ் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் டேட்டாஸ் எல்லாமே வந்து தப்பாக ஃபெட்ச் ஆயிருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டேட்டாஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ரெஸ்யூம்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலோ இல்லை இந்த ஜாப் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, நான் வந்து 2025 கிராஜுவேட்ஸாக இருக்கேன். நான் வந்து 2026 கிராஜுவேட்ஸாக இருக்கேன். எப்படி அப்ளை பண்ணுறது, ரெஸ்யூம்ஸ் எந்த மாதிரி ரெடி பண்ணுறது, ப்ராஜெக்ட்ஸ் எந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் ஒன்றும் வெரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சால்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாபை அப்ளை பண்ணிக்கலாம். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.